Come on, let's start. So we are entering into the next part of science, chemistry. சரி போறதுக்கு முன்னாடி நேற்று எக்கனாமிக் கொஸ்டின்ல ஒன்று காமன்வெல்த் கேம்ஸ்க்கு ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வந்தா தட் அமௌண்ட்ஸ் டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன். ஏன் எக்ஸ்போர்ட்? எக்ஸ்போர்ட் இஸ் கரெக்ட். ஏன் எக்ஸ்போர்ட்? வெரி குட். ஓகே, குட். ஹரிஷ்க்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. குட். ஓகேவா, ரியலி குட். ஓகே, என்ன புரிஞ்சுக்கிட்டான், அதுக்காக சொல்ல வரேன். ஓகேவா, சி புரியுதா? நம்ம வந்து இப்போ ஒரு கேம் நடத்துறதுனால நம்ம செலவுன்னு சொல்றோம். இப்போ இந்தியா வந்து இந்தியா இஸ் அரேஞ்சிங் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னாக்கா அது நமக்கு வேஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இங்க வராங்களா, வாட் தே வில் பிரிங் இன்? தே வில் பிரிங் இன் டாலர்ஸ், ரைட்? அங்க வந்து இங்க ஸ்டே பண்றதுக்கு இங்க அவங்க டாலர்ஸ்ல செலவு பண்ணுவாங்க. ஐ மீன் இங்க செலவு பண்றதுக்கு டாலர்ஸ் கொண்டு வருவாங்களா, டாலர்ஸ் கொண்டு வந்து இந்தியாவில் தே வில் கம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இட். புரியுதா? இந்தியாவில் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல வெஸ்டர்ன் எக்ஸ்சேஞ்ச்லயே கொடுத்து அதுக்கு ஈக்குவலான மணியை தே வில் கெட் இட். அதனால வாட் வி ஆர் கெட்டிங் டாலர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, ஏன் ஒரு கண்ட்ரி எக்ஸ்போர்ட் ப்ரமோட் பண்ணது? பிகாஸ் வி நீட் டாலர்ஸ். டாலர்ஸ் இருந்தால் தான் நம்ம க்ரூட் ஆயில் வாங்க முடியும், கோல்டு வாங்க முடியும். நமக்கு நிறைய டாலர்ஸ் வேணும், அதனால தான் வி ப்ரமோட் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணால் நமக்கு வி கெட் மோர் டாலர்ஸ். அதே இது எங்கே நடக்குது? ஒரு கேம் நடக்கும் போது ஃபாரினர்ஸ் ஆர் கமிங் டு இந்தியான்றப்போ வி கெட் மோர் டாலர்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போர்ட். ஓகேவா? சரி. ஓகே, சரி. நவ் வில் கோ இன்டு கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ டேபிள்லாம் போடாதீங்க, டைம் தரேன். ஓகேவா? சரி. இது எழுதும்போது தான் யோசித்தேன், நான் எடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் ஃபாதர் ஆஃப் சப்ஜெக்ட் சொல்லுங்க பார்ப்போம். ஹிஸ்ட்ரி எடுத்தனா ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஹெரோடோட்டஸ் அண்ட் இன்னொருத்தர் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஓகே, லெப்பர்ட் வான் ரெங்கி, ஜெர்மன். ஓகேவா? ஹெரோடோட்டஸ் இது. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் பாட்னி தியோஃபெரஸ்டஸ். ஓகே, ஃபாதர் ஆஃப் பாட்னி இல்லைன்னா இது எழுதும் போது ஞாபகம் வந்து நான் எடுத்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி. ஆக்சுவலி இதே ஒரு இதுவா உங்களுக்கு மேட்சிங் மாதிரி கொடுக்கலாம். ஓகே, தியோஃபெரஸ்டஸ் ஃபாதர் ஆஃப் பாட்னி. ஜுவாலஜிக்கு அரிஸ்டாட்டில். இன் ஜெனரல் பயாலஜிக்கும் சொல்லுவோம், ஜுவாலஜிக்குன்னு பார்த்தோம்னா இட் இஸ் அரிஸ்டாட்டில். ஓகே, அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெவாய்சியர். ஓகே, லெவாய்சியர், he is considered the father of chemistry. ஓகேவா? லெவாய்சியர், he is considered father of chemistry. சரி, இப்போ என்னன்னா கெமிஸ்ட்ரியில நம்ம என்ன பார்க்க போறோம்? ஓகே, அந்த இன்னும் பயாலஜியோட இன்னும் டீப்பர் இன்சைட்ல போறோம். ஓகேவா? ஸோ நம்ம சுத்தி நடக்கிற அந்த வாட் ஆர் தி கெமிக்கல் சேஞ்சஸ் தட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி. அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் எதுல நடக்குது? இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் a matter. Matter means everything around you is a matter. All the material things, everything, this phone, mic, air, soil, everything is a matter, material. So the material thing, all the material thing that surrounds me is a matter. So அதை பத்தி தான் நான் படிக்க போறேன். I'm going to study about the matter. Okay, that is this physics, sorry, chemistry. ஓகேவா? அப்போ என்னை சுத்தி இருக்கிற இந்த மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கிளாசிஃபை. நான் எது ஒண்ணுமே படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு கிளாசிஃபை. அப்போ கிளாசிஃபை பண்ணும்போது ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். என்னை சுத்தி இருக்கிற மெட்டீரியல் திங்ஸ், தட் இஸ் we call it as scientific term is matter. I can classify physical, அதாவது அதோட physical properties வச்சு நான் கிளாசிஃபை பண்றேன். எப்படி கிளாசிஃபை பண்றேன்? I'm classifying it into solid, liquid and gas. That is அதோட chemical nature. I mean அதோட உள்ள அதோட atom, molecules அதெல்லாம் நான் எதுவும் பார்க்கல. Physical nature. Solidனா இந்த மாதிரி ஸ்டடியா ஹார்டா இருக்கா, அது சாலிட். கொஞ்சம் இதுவா இருக்கா, லிக்விட். ரொம்ப ஃப்ரீயா இருக்கா, அது கேஸ். அதோட physical property நம்ம ஒன்னொன்னா டீடைலா பார்ப்போம். வச்சு based on chemical properties and further classifying. இது எல்லாமே ஒன்னொன்னா பார்ப்போம். நீங்க இந்த டேபிள்ல எழுதிக்கோங்க. ஆக்சுவலா நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஓகேவா? chemical properties, that is அதோட உள்ள அதோட மாலிகுல போய் ஆட்டம் நான் பிரிச்சு அதை நான் எப்படி கிளாசிஃபை பண்றேன்னா I am classifying it into pure substance and mixture. ரெண்டு broad classification, pure substance and mixture. Then pure substance is further classified into element and compound. The element further becomes metal, non-metal, metalloid. Compound ரெண்டா பிரிக்கிறேன், organic, inorganic. Then இன்னொரு classification, mixture is classified into homogeneous mixture and heterogeneous mixture. இது எல்லாமே நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த டேபிள்ல போட்டுக்கோங்க. ஓகே, இல்ல ஒன்னொன்னா பார்ப்போம். சாலிட், லிக்விட், கேஸ், மெட்டல், இது எல்லாமே ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து ஒரு தனி டாபிக்கா பார்ப்போம். சரி, இதை முடிச்சிருங்க.
ஓகேவா? finished. சீக்கிரம் அருண் கடகன் போடணும். கோட்ல ஸ்ட்ரைட்டா இல்லைன்னா பரவாயில்ல. ஓகேவா? சரி, சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, நவ் வில் see இது போறதுக்கு முன்னாடி இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இது ஆக்சுவலா இது பிசிக்ஸ்ல நம்ம படிப்போம், பட் இங்க சும்மா தெரிஞ்சுக்கோங்க. மோஷன் இஸ் த மூவ்மெண்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது. ஓகேவா? தட் இஸ் த மோஷன் ஆஃப் அ பாடி. அதை வந்து நம்ம 3 டைப்ஸா கிளாஸிஃபை பண்றோம். இது தனியா சைட்ல கூட புரியுதா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாம் ரைட் சைடு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. ஸோ தட் இது கண்டினியூட்டி கிடையாது, இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க தேவைப்படும், அதனால நான் சொல்றேன். ஓகேவா? இதை முடிச்சுட்டு ஓகேவா? ஓகே, முடிங்களா? அவசரமா எழுதுறீங்க, சீக்கிரம். ஓகேவா? ஸோ எந்த ஒரு பார்ட்டிகிளுமே அதோட மோஷன், தட் இஸ் ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகுதுன்னா அது there are 3 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் த டிரான்ஸ்லேட்டரி மோஷன். டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ஒன்றும் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து அந்த ஆப்ஜெக்டே இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. சிம்பிள். a man walking, நான் இங்க இருந்து இங்க நடந்து போறேன், the object itself is moving. Okay, that kind of motion is known as translatory motion, where the object moves from one place to another. Object moves from one place to another, that is known as translatory motion. ஓகேவா? where the object moves from one place to other. புரியுதா? நான் இங்க இருந்து அந்த எண்டுக்கு நடந்து போறேன். ஓகே, that is a translatory motion. ஓகே, what is rotatory motionங்கிறது, ரொட்டேட், நான் இங்க நிக்காம நான் இப்படி சுத்தி வரேன். புரியுதா? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகல, ஒரு ஆக்சிஸ்ல சுத்தி வருது. தட் இஸ் ரொட்டேட்டரி மோஷன். ஓகேவா? இந்த ஃபேன் எக்ஸிபிட்ஸ் ரொட்டேட்டரி மோஷன். திஸ் ஃபேன் இஸ் நாட் டிரான்ஸ்லேட்டரி. இது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரல, ஒரு ஆக்சிஸ்ல சுத்துது. ஓகே, திஸ் இஸ் ரொட்டேட்டரி மோஷன். அரவுண்ட் ஆக்சிஸ், த ஆப்ஜெக்ட் ரொட்டேட்ஸ் அரவுண்ட் an axis. rotates around an axis. ரைட்டா? ரொட்டேட்டரி மோஷன். வாட் இஸ் வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க. வாட், புரியுதா? இது சிம்பிள். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், அது மூவ் ஆகாம தானே இப்படி சுத்தி, ரொட்டேட்டரி. வாட் இஸ் வைப்ரேட்டரிங்கிறது, சி இப்போ ஐ எம் ஸ்டாண்டிங், நம் பிரீத் பண்ணும்போது நான் மூவ் ஆகுறேன்னா இல்ல, பட் மை செஸ்ட் கம்ஸ் அண்ட் கோஸ் டு அண்ட் ஃப்ரோ. எவ்ரி டைம் when we breathe, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகல, பட் ஆப்ஜெக்டோட ஒரு பார்ட் மட்டும் it comes and move ஆகுது. that type of it is known as vibratory motion. simple. உங்க மொபைல் வைப்ரேட் ஆகுதுன்னா மொபைல் மூவ் ஆகுதா? மூவ் ஆகல. புரியுதா? வைப்ரேட்டரி மோஷன்ங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகல, பட் ஆப்ஜெக்டோட ஒரு பார்ட் மட்டும் it moves. that kind of motion is known as vibratory motion. இதுல ஒரு டைப் தான் ஆசிலேட்டரி, ஒன்றும் கிடையாது. ஒரு கிளாக் இருக்கு, இந்த பெண்டுலம் கிளாக் பார்த்துருக்கீங்களா? பெண்டுலம் கிளாக், கிளாக் இருக்கும், இதுல ஒரு பெண்டுலம் இருக்கும். இந்த பெண்டுலம் டு அண்ட் ஃப்ரோ மூவ் ஆயிட்டு இருக்கும் இல்லையா? சி, அந்த கிளாக் மூவ் ஆகல, பட் அதோட ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. that type of motion is known as vibratory motion. the object அப்படியே தான் இருக்கும், பட் அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற one part will move to and fro. that is known as vibratory motion. புரியுதா? ஓகே, இதுல எர்த் எந்தெந்த மோஷன் எக்ஸிபிட் பண்ணும்? எர்த் both translatory as well as rotatory. ஏன்னா தன்னைத்தானேவும் சுத்திக்குது, ஒரு பாத்தை சுத்தி வருது. so both rotatory and translatory motion. earth exhibits both these motions. ஓகேவா? ரைட், குட். புரியுதா? translatory, rotatory, vibratory. இது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இதுல பார்க்க போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, டெஸ்ட் பேட்ச் சொன்னீங்களா? விக்னேஷ் சொல்லிட்டீங்களா? சரி, ஓகே, தென் ப்ளீஸ் வெயிட். ஓகேவா? சரி, இது 3 டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்துட்டோமா? தென் இந்த டேபிள்ல இப்போ நம்ம ஒன்னொன்னா வில் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் வில் கிளாசிஃபை, ஃபர்ஸ்ட் வில் கோ இன்டு பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல சாலிட்ஸ் பத்தி பார்ப்போம். வாட்டர் எதெல்லாம் சாலிட்னு சொல்லுவோம்? ஓகேவா? ஓகேவா ஐயா?
solid. இதுல ஒண்ணா பார்க்க போறோம். இந்த டேபிள் போட்டு ஒண்ணா நம்ம எழுதலாம். First thing is solid. ஓகேவா? எந்தெந்த பார்ட்டிகல்லாம் we call it as solid. Solidங்கிறது the particles which have, ஓகேவா? See, all the particles are composed of atoms. Yeah, chemistry oda basic. You all know atoms. Yeah, all the particles are composed of atoms. What is molecule? When two or more atoms combine, they form a molecule. Hydrogen ஒரு atom. இது சேர்த்து போனா it becomes a molecule, or H2O போனாலும் it becomes a molecule. கார்பன்ங்கிறது ஒண்ணு. அத தனித்தனியா தான் சேரணும் கிடையாது. அதே atom also exhibits as molecule. ஓகேவா? Atom molecule. Fine. So solid என்னென்ன பொருள்லாம் solidனு சொல்லுவோம்னா, இப்போ புரியுதா? particles இருக்கு. இந்த atoms எல்லாம் every particle is made up of atoms இல்லையா? So எப்போ ஒரு பொருளை நம்ம solidனு சொல்லுவோம்னா, whenever the intramolecular attraction is more. புரியுதா? ஒரு பொருளை எப்ப நம்ம சாலிட்னு சொல்லுவோம்னோ, அந்த பார்ட்டிகிள்ஸ்குள்ள இருக்கிற அந்த மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாலிகூல்ஸ்குள்ள இருக்கிற if attraction is more, then I call it that particle as a solid. இப்போ இது ஏன் சாலிடா இருக்கு? ஏன்னா இதுல இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு they are having a strong affinity, they are having a strong binding capacity. That is why I am calling it, that is why they are in the solid property. இதை நான் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது உருகிடும். ஏன் உருகுது? டியூ டு, புரியுதா? இது இப்ப இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிறதுனால இந்த மார்க்கர் சாலிடா இருக்கு. இந்த மார்க்கரை நான் நெருப்புல காமிக்கிறேன். என்ன ஆகும்? உருகிடும். ஏன் உருகும்? சிம்பிள். இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் எட்டு போயிடுச்சு. புரியுதா? அந்த மாலிகூல்ஸ்குள்ள இருக்க அந்த இன்டராக்ஷன் போயிடுச்சு. இல்ல எட்டு போயிடுச்சு. தட் இஸ் வை. இன்னும் ஹீட்ல காமிச்சா ஆவி ஆயிடும். ஏன்னா ஒரு மாலிகூலும் தனித்தனியா போயிடுச்சு. It becomes gas, right? Fine. So where intramolecular attraction is more, but intramolecular space is less. Solid intramolecular attraction is more, but intramolecular space is less. Right? Then அடுத்து பாத்தீங்கன்னா, these solids they exhibit only vibratory motion. Okay, இத சொல்றதுக்காக தான் அங்கவே சொன்னேன். They exhibit only vibratory motion. The rotatory motion or translatory motion exhibit பண்ணாது. ஓகேவா? So the solid particles they exhibit only vibratory motion and not the translatory or rotatory motion. So இது என்னன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேவா? எழுதிக்கோ. ஹை, क्वेश्चन பேப்பர் கொடுத்தாரா இல்ல? ஓகே. 8th டெஸ்ட் இல்ல, என்கிட்ட சொல்லல. when he is coming இல்ல வரேன்னு சொன்னாரா? 8th டெஸ்டா? 8th டெஸ்ட் 7 இருக்கு. என்ன சப்ஜெக்ட்? மாடர்ன் இந்தியாவா? ஓகே. புரியல. இல்ல இப்போ நீங்க 8 தானே எழுத போறீங்க? சரி, அது விக்னேஷ் வந்து வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இந்தாங்க 8 எழுதுங்க. சரி, நீங்க கொஸ்டின் ஓஎம்ஆர் இல்லை, அதை நான் விக்னேஷ் வந்தோடனே தர சொல்றேன். நீங்க எப்படி கொஸ்டின் இதுலேயே மார்க் பண்ணி வைங்களேன். வந்தோடனே ஷேர் பண்ணிக்கலாம். இதுலேயே மார்க் பண்ணி வைங்க. இந்த சேர் எடுத்துக்கோங்க. இந்த சேர் வச்சுக்கோங்க. ஓகே. Okay, so solids exhibit only vibratory motion, not translatory or rotatory motion. Then these solids you can classify into two types. The solids can be classified into two types, namely crystalline solids and amorphous solid. Crystalline solid and amorphous solid. Okay. So what is the difference, sir? Crystalline ko amorphous ko enna sir difference அப்படினா, crystalline solids they are always in a definite geometry. Definite geometry அப்படினா அதுதான் காலையில குரூப்ல ஷேர் பண்ணிருந்தேன் பாத்தீங்களா, NaCl molecule ஓட ஸ்ட்ரக்சர். Crystalline and amorphous
இதுல உட்காந்து போங்க, கம்ஃபர்டபுளா இருக்கும். You sit in this. See, crystalline solid அப்படின்னா the solids which are always in a definite pattern. So பாருங்க, crystalline solids na, see, this is structure of sodium chloride. So சோடியமும் குளோரைடும் இந்த பேட்டர்ன்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். புரியுதா? This is crystalline solids. புரியுதா? ஒரு what is this, the crystal lattice அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டெஃபினட் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு மாலிகுலும் ஒரு டெஃபினட் ஸ்ட்ரக்சர்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, these are known as crystalline solids. That is, they have a definite geometry. Definite geometry na, they have a definite geometry. That is, at any given time அது அந்த ஷேப்ல தான் இருக்கும். எக்ஸாம்பிள், சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் தேர் இன் தட் ஸ்ட்ரக்சர் ஒன்லி. தென் வேற எது சொல்லுவீங்க? கிறிஸ்டலின் சாலிட் ஸ்ட்ரக்சர், ஸ்கூல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று படிச்சிருப்பீங்களே, பென்சின் இல்ல, டைமண்ட். டைமண்ட் ஆல்வேஸ் எக்ஸிபிட்ஸ் இன் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ டைமண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இது டைமண்ட், கிராஃபைட், இதெல்லாம் வந்து கிறிஸ்டலின் சாலிட். பட் வேரஸ் இந்த மாதிரி டெஃபினட் ஜியோமெட்ரின்னு ஒன்று கிடையாது, இந்த டிஃபைன்டு பேட்டர்ன் ஒன்று கிடையாது. எந்த பேட்டர்ன்ல வேணா தட் இஸ் அந்த அதாவது டெஃபினட் பேட்டர்னா புரியுதா? சோடியம் குளோரைட் இப்படி ஒரு பேட்டர்ன்னா எல்லா சோடியம் குளோரைடுமே இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும். பட் அமார்ஃபஸ் சாலிட் இந்த மாதிரி எந்த டிஃபைன்டு பேட்டர்னும் கிடையாது. தே வில் எக்ஸிபிட் இன் எனி ஸ்ட்ரக்சர். நோ டிஃபைன்டு ஜியோமெட்ரி. No defined geometry, they exhibit in any structure, any shape la irukum. Such solids are known as amorphous solids. Example, glass, rubber. Okay va? That is, idhula irukra molecule la ஒன்னு எப்படி வேணா லிங்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல ஏதோ எலக்ட்ரிசிட்டி இருக்கான்னு தெரியல. இங்க வந்தாலே இந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் ஆகுது, இங்க வந்தாதான் இந்த பிரச்சனை வருது. இது சம் இன்டர்ஃபரன்ஸ். ஓகே, ஓகேவா? ஸோ கிளாஸ், ரப்பர்லாம் வந்து அமார்ஃபஸ். தட் இஸ், இந்த கிளாஸ்ல இருக்கிற மாலிகுல்லாம் ஒன்று இப்படி ஒரு நீங்க வச்சிருக்கிற இவங்க ரப்பர் கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த ஒன்று இப்படி இன்ட்ராக்ட் ஆயிருக்கும், ஒன்று இப்படி இன்ட்ராக்ட் ஆகும், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஜியோமெட்ரி. பட் எல்லா வீட்டில் இருக்கிற சால்ட்டும் எப்படி தான் இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுல நமக்கு என்ன கொஸ்டின்னா, தீஸ் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் as super cooled liquids. இது படிச்சிருப்பீங்க இல்லையா? கிளாஸ் இஸ் a super cooled liquid. ஏன் super cooled liquidனா, இது கிட்டத்தட்ட ஒரு லிக்விட் மாதிரி தான். ஏன்னா இது அந்த டெஃபினட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகே, these amorphous solids are known as super cooled liquids. ஓகேவா? தென் அடுத்து சிம்பிள் கேஸ், லிக்விட் கேஸ் போன பெரிய இது இல்ல. லிக்விடுக்கு கேஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, they have strong intramolecular, இது மோர்ன்றதை விட இப்படி strong intramolecular attraction. ஓகேவா? இங்க வந்து weak intramolecular interaction. Weak intramolecular interaction, that is, ஒரு molecules-க்கு இன்னொரு molecule-க்குமான interaction is very weak. But however, the intramolecular space is comparatively bigger. Yeah, liquid, the intramolecular space is bigger. Just like solids, they also exhibit vibratory motion. நல்லா கவனிங்க. See, first point, அது அங்க strong intramolecular interaction, இங்க weak intramolecular interaction. That is fine. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Solids exhibit only vibratory motion. That is, ஒரு solid அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது, அந்த பார்ட்டிகல்ஸ் மட்டும் to and from மூவ் ஆகும். Liquid also they exhibit vibratory motion. Translatory and rotatory absent கிடையாது. Some extent it is present. Okay, it is completely absent in solids.
Okay, it is now it will be completely present in gas, but to an extent it is present in liquid. Okay va? சரி, அடுத்து கேஸ்க்கு பாத்தீங்கன்னா the intramolecular interaction is negligible. The intramolecular interaction is negligible. ஜீரோன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன் ஜீரோன்னு சொல்ல முடியாது? புரியுதா நான் சொல்றது? ஒரு சாலிடுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்சர்வ் பண்ணிக்கும், ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன். அதே ஒரு தண்ணின்றப்போ இட் இஸ் வீக். அதுவே கேஸ்ன்றப்போ நான் நெக்லிஜிபிள்னு சொல்கிறேன், ஜீரோன்னு சொல்லலை. ஏன்னு கேட்குறேன். புரியல. ஓ, கேஸை கம்ப்ரெஸ் பண்ணால் திரும்ப ஸ்ட்ராங் ஆகிடுன்றீங்களா? இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கு, கேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கு, அப்போ ஜீரோன்னு சொல்லலாமா? இல்லை, ப்ரெஷர் இங்கே ஏன் வருது தெரியல பாபு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இன்ட்ராமாலிகுலர் இன்ட்ராக்ஷன்னா ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. நான் ஒரு கேனில் ஆக்சிஜன் கேஸ் வச்சுருக்கேன், புரியுதா? நான் ஒரு கேனில் ஒரு ஆக்சிஜன் கேஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கேஸில் அதுக்குள்ள இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி வீக். தட்ஸ் வை தே ஆர் கேஸ். இல்லையா? இந்த இது திறந்து விட்டேன், எல்லாம் வெளில போகுது. ரைட்டா? இப்போ ஒன்றுக்கு இன்ட்ராக்ஷனே இருக்காது. இப்போ இங்கே ஒரு ஆக்சிஜன் கேஸ் இருக்குது, அந்த ரூமில் ஒன்று இருக்குது, பீச் கிட்ட ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் போயிடுச்சு. ஓகே, அதுக்குள்ள இன்ட்ராக்ஷனே இல்லை. நான் ஜீரோ இன்ட்ராக்ஷன் சொல்லலாமேன்னு கேட்குறேன். நான் ஜீரோன்னு சொல்லாமல் நெக்லிஜிபிள் என்ன அர்த்தம்? சம்திங் இஸ் தேர், ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஜீரோ கிடையாது. ஜீரோ இஸ் ஜீரோ. நெக்லிஜிபிள்னா ஈவன் 0.00001 கூட திஸ் இஸ் நெக்லிஜிபிள். ஏன் நெக்லிஜிபிள்னு சொல்கிறேன்னு கேட்குறேன். ஏன்னா இல்லை, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஒரு மாலிகுல் டெல்லிக்கு போயிடுச்சு, புரியுதா? நீங்கள் ஓப்பன் பண்ணது இன்னொரு 4 hours கழிச்சு நல்ல சைக்ளோனில் டெல்லிக்கு போயிடுச்சு. இட்ஸ் சிம்பிள். நியூட்டன்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். சரி, அதை நீங்கள் ஸ்கூலில் ஞாபகம் இருக்கும்னு நினச்சேன். சி வாட் நியூட்டன் இஸ் டெல்லிங், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட்ராக்டிங் அதர் ஆப்ஜெக்ட். புரியுதா? ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட்ராக்டிங் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, புரியுதா? சி, எனக்கும் இந்த லேப்டாப்புக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, புரியுதா? ஆல் டு ஃபில் எவ்ரிதிங். இப்போ எனக்கு உங்களுக்கும் அந்த டேபிளுக்கும், புரியுதா? ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட்ராக்டிங் ஈச் அதர். அப்படின்றதுனால நான் மாலிகுலர் அட்ராக்ஷன் ரெண்டு பொருளுக்கு இடையில ஜீரோன்னு சொல்லவே முடியாது. புரியுதா? தட் இஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். தட் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட்டா? It is directly proportional to the mass and inversely proportional to the distance. ரைட்டா? இது நான் தெளிவா சொல்றேன். ஒண்ணு கிடையாது. நியூட்டன்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, எந்த ரெண்டு பொருளுமே இங்க ஒரு பொருள் இருக்கும், அமெரிக்கால ஒரு பொருள் இருக்கும். பட் வாட் இல்ல, இங்க நானும் எனக்கும் மூணுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. Though we are far away, there is an attraction. That attraction is directly proportional to what? Directly proportional to the mass. This is என்னோட மாஸ், மூணோட மாஸ், ரெண்டு பேருக்குள்ள டைரக்ட்லி அந்த மாஸ் மல்டிப்ளை directly proportional to the mass of the two object and inversely proportional to the distance. Inversely proportional distanceனா எனக்கும் மூணுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். சிம்பிள் லாஜிக். எனக்கும் மூணுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். எனக்கும் மூணுக்குமான டிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். நியூட்டன்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதெல்லாம் யாருக்குமே ஞாபகம் இல்லையா? அதனால தான் எதுக்கு சொல்ல வரேன், எதுக்கு நெக்லிஜிபிள்னு போட்டேன்னா, ஸோ தட் மீன்ஸ் வாட், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே எவ்ரிதிங் அட்ராக்ட்ஸ் எவ்ரிதிங். சி தட் ப்ரொஜெக்டர், அந்த ப்ரொஜெக்டருக்கும் பாபுக்கும் ஒரு அட்ராக்ஷன். ஓகே, ஸோ அந்த அட்ராக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு the mass of the projector and mass of Babu. Okay va? And it is inversely proportional to your distance. So shorter the distance, more the attraction. As you move forward, less attraction. Okay? So actually இது physicsல வரும், பட் இங்க போடும்போது எனக்கு just correlate பண்ணேன். ஓகேவா? சரி, correlateலாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணோம்னா சப்ஜெக்ட் பிடிக்க முடியாது. Come on. So negligible intermolecular interaction, and the liquids have all the types of motion: vibratory, translatory and rotatory. All the motions are present in the gas.
Okay va? Check. And this liquid and gas is known as, they are known as fluids. Why? Because they have the capability to flow. Okay, they have the capability to flow. That is why they are known as fluids. Okay va? Check. ஸோ இதில் நமக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அந்த அந்த ரொம்ப இதில் கேட்டால் அந்த ஃபோர்ஸ் ஞாபகம் தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஸ்லேட்டரி, ரொட்டேட்டரி, வைப்ரேட்டரி. வாட் இஸ் சூப்பர் கூல்டு லிக்விட்? ஓகே, சரி. அடுத்து we'll go into the chemical classificationல pure substance versus mixture. ஓகேவா? இது பார்த்துட்டோமா? அடுத்து இதே மேட்டர், தட் இஸ் நம்ம சுற்றி இருக்கிற மெட்டீரியலை கெமிக்கலாக டிவைட் பண்ணுறோம்னா நான் எப்படி டிவைட் பண்ணால் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். பியூர் சப்ஸ்டன்ஸ் வர்சஸ் மிக்சர். வாட் இஸ் திஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ் வர்சஸ் மிக்சர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பியூர் சப்ஸ்டன்ஸ் மீன்ஸ், ஓகே, யூ கேன் நாட் ஃபர்தர் டிவைட் இட் இன்டு, எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? எதில் இல்லை அப்படின்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இது மூணும் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம சொல்கிற physical classification of matter, solid, liquid and gas. But however, scientists have now found two more states. Traditionally இருக்கிறது இந்த மூணு ஸ்டேட். Now scientists have found two more states. What is that? Plasma. Okay va? Plasma state. In addition to this three, one more state known as plasma state, which is nothing but ionized gas. That is, normally gaseous form தெரியும். And the gas, if it becomes ionized, what is ionized? Charge. That is, இப்போ நார்மலா ஹைட்ரஜன் கேஸ் இப்படி இருக்குன்னா இது வந்து gaseous form. இதே ஹைட்ரஜன் if it becomes plus, then this becomes plasma state. புரியுதா? Oxygen minus minus minus, this becomes plasma state. ஓகேவா? ionized gas. இது எப்போ ஆகும்? இந்த கண்டிஷன் நார்மலா ஹைட்ரஜனா இருக்குது, எப்போ H++ ஆகும்? இல்லை, இது when you heat it to extreme temperature, cool it இல்லை, when you heat it. Okay, so when heated to very high temperature, the gas becomes ionized state and such condition is known as plasma. ஓகேவா? ஸோ இதோட கமர்ஷியல் அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த CFL lamp, ஓகே, அந்த CFL பல்ப் இருக்கு இல்லையா, CFL பல்ப், தென் இந்த நியான் சைன் போர்ட்ஸ். கமர்ஷியல் அப்ளிகேஷன் இஸ் திஸ். ஈவன் பிளாஸ்மா டிவி வந்துருச்சு இல்லையா, இப்போ பிளாஸ்மா டிவி இஸ் இந்த பிளாஸ்மா தான், த நியான் சைன் போர்டு. ஓகே, ஸோ இங்கெல்லாம் இதோட கமர்ஷியல் அப்ளிகேஷன், இந்த பிளாஸ்மா ஸ்டேட். ஓகேவா? பிளாஸ்மாங்கிறது என்னன்னா அயனைஸ்டு கேஸ், கேஸ் அயனைஸ் ஆகிறது. சரி, அடுத்த இது H+னா என்ன, O- என்ன? H+ ஆச்சுன்னா என்ன நடந்திருக்கு? எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? H, புரியுதா? ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான், தட் இஸ் நார்மலா ஒரு ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். நார்மலா ஒரு ஆட்டம் இஸ் நியூட்ரல். ஏன் நியூட்ரல்னா sum of positive charge is equal to sum of negative charge, that is number of electrons is equal to number of protons. இப்போ நீங்க ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டான், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருந்திருக்கும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இங்க இருந்திருக்கும். ஸோ இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் நார்மலா. ஓகேவா? இப்போ நான் ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த எலக்ட்ரான் இதை விட்டு போயிடுச்சு. அப்ப இது மட்டும் தான் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, அப்ப எல்லாத்துக்குமே அப்படி இப்போ O+ அப்படி போட்டோம்னா இருக்கிற எல்லாமே போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. புரியுது? ஆக்சிஜனுக்கு எத்தனை இருக்கும்? 8 இருக்கும் இல்லையா? சி, ஆக்சிஜனுக்கு 8 புரோட்டான்ஸ் இங்க இருக்கும். அது மாதிரி இங்க 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரைட்டா? இங்க 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ O நெகட்டிவ்னு போட்டா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் வந்து இட் ஹஸ் காட் an excess negative charge. நார்மலா 8 இருக்கணும், என்ன ஆயிடுச்சு, ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸ் ஆட் ஆகி it has become 9 electrons. So that என்ன ஆயிடுச்சு, this is not electrically neutral. இதோட overall charge is
நெகட்டிவ். ஓகேவா? ஃபைன். இந்த பாசிட்டிவ் என்ன பின்னாடி நம்ம பார்ப்போம், அதுக்காக தெரிஞ்சுக்கோ. வாட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், வாட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ்க்கான டிஃபரன்ஸ். ஓகேவா? சரி. So this is plasma state. Then there is one more state known as Bose-Einstein condensate. ஓகேவா? Bose-Einstein condensate. ஓகேவா? Bose-Einstein condensate. வாட் இஸ் திஸ் அப்படின்னாக்கா, இது ஒன்றும் கிடையாது, இதேதான். சரி, ரெண்டு ஸ்டேட்டுமே கேஸ் வச்சுதான். கேஸை எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் பிளாஸ்மா. அதே கேஸை எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் திஸ் Bose-Einstein condensate. Okay, when gas cooled to extreme low temperature, then it exhibits a new state known as the Bose-Einstein condensate. Okay, we call it as supercooling. Okay, check. Then the next is okay, then the next topic is the conversion of matter into solid liquid gas. Okay, இது two extra states பார்த்துட்டோம். இதுக்குள்ள நடக்கிற conversion. So it is possible to convert a liquid to gas, a gas to solid. So இது மூணும் it is interconvertible. So அது எப்படி பண்ண போறோம், அந்த process பேர் என்ன? ஓகேவா? So groupல ஷேர் பண்ணிருக்கேன். So அதை பார்த்து நீங்க கடனை எழுதிடலாம். So I'll also draw. Okay, so the next topic is the conversion of matter. Right? ஒண்ணுமே இல்ல, இதுதான். Those who are having, please copy it and write. See, solid, liquid, gas, liquid. Just புரியறதுக்காக சொல்றோம். சாலிட்ல இருந்து லிக்விடா மாறுற that process is known as melting. It is also known as fusion. Okay, actually அது actual chemical term is fusion. சாலிட்ல இருந்து ஒரு பொருள் லிக்விடா மாறுறது it is melting இல்லையா? Then liquidல இருந்து கேஸா மாறுறது evaporation. You all know, right? Liquidல இருந்து கேஸா மாறுறது evaporation. And the gas திரும்ப liquid ஆகிறது condensation. And the liquid திரும்ப solid ஆகிறது simple solidification. Solidification. Then இங்க இந்த solid டைரக்டா gas ஆகிறது sublimation. Solid டைரக்டா gas ஆகிறது sublimation. இந்த gas திரும்ப solid ஆகிறது, இதுதான் நீங்க ஒரு புக்ல பாத்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும். The actual is deposition. ஓகேவா? So the conversion of matter, இதுவே உங்களுக்கு potential question. What becomes what? Solid to liquid, melting or fusion. Liquid to gas, evaporation தெரியும். Gas to liquid, condensation, solidification, sublimation. ஓகேவா? சரி, எழுதுங்க. இதோட கமர்ஷியல் இது என்னன்னு பார்ப்போமா? சரி, நீங்க ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ். ஸோ நீங்க ஒரு டம்ளர்ல ஐஸ் வாட்டர் பிடிச்சு வச்சீங்கன்னா அந்த டம்ளர் சுத்தி என்னவா இருக்கும்? டிராப்லெட்ஸா இருக்கும். இதுல எந்த ப்ராசஸ் நடக்குது? கண்டென்சேஷன். ரைட்டா? ஸோ கொஸ்டின் இப்படி தான் வரும். ஓகே, when you keep a chilled water டம்ளர் சுத்தி டிராப்டா இருக்கு. ஏன் வருது? ஏன் எப்படி வந்தது? உங்க ஓகேவா, ஒரு டம்ளர்ல நீங்க சில் வாட்டர் வச்சிருக்கீங்க, சுத்தி வாட்டர் டிராப்லெட்ஸா ஃபார்ம் ஆயிருக்கும். ரைட்டா? என்ன ஆகுது? அட்மாஸ்பியர்ல இருக்கிற வாட்டர் வேப்பர், கேஸா இருக்கிற வாட்டர் வேப்பர் இந்த சில்னஸ் பட்ட உடனே லிக்விடா மாறிடுது. கேஸ் சில்னஸ் பட்ட உடனே லிக்விடா மாறுது. லிக்விடா மாறி இது ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் இஸ் கண்டென்சேஷன். ஓகேவா? கண்டென்சேஷன். ஓகே, ஃபைன். ஓகே, அடுத்து சப்ளிமேஷன் தெரியும் இல்லையா? சப்ளிமேஷன் எக்ஸாம்பிள் கேம்பர். ஓகே, வீட்டில் இருக்கிற கற்பூரம். சாலிடு எடுத்து வச்சா இது. ஓகே, இது அது ஓகேவா? சரி. இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா, வேப்பருக்கும் கேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்?
ரைட்டா? நான் சொல்றது வேப்பருக்கும் கேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாட்டர் வாட்டரை வேப்பர்னு சொல்றோம், அதே கேஸ்ன்னு சொல்லக்கூடாதா? நான் தண்ணி கொதிக்க வைக்கிறேன், அது ஆவியாய் மேலே போகுது, இட்ஸ் கேஷியஸ் ஃபார்ம், ரைட்? இட்ஸ் அ கேஷியஸ் ஃபார்ம். அது கேஸ்ன்னு சொல்லலாம்ல, அதே ஏன் வேப்பர்னு சொல்றேன்? மிக்சரா இருந்தா தான் கேஸா? வாட் இஸ் மிக்சர் தென்? அது நம்ம பார்ப்போம். அப்போ யூனிஃபார்மா இருந்தா கேஸ், வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு, அது கேஸ் கிடையாதா? இப்போ ஹைட்ரஜன் பலூன், ஹீலியம் பலூன் இருக்கு, ஓகேவா? நேற்று அந்த காமெடி பார்த்தேன், விவேக் ஹீலியம் பலூன் மேலே பறந்தா இல்லையா? அப்போ தட் இஸ் அது கேஸ் தானே, தட் இஸ் எ கேஸ். அப்போ தட் இஸ் நாட் எ மிக்சர், இட்ஸ் எ யூனிஃபார்ம். ஒரு மிக்சர்னா 2-3 காம்பவுண்ட் சேர்ந்தா தான் மிக்சர். இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்துட்டா தான் மிக்சர் ஆஃப் கேஸ். இங்கே மிக்சர் ஆஃப் கேஸ் இல்லை, ஹைட்ரஜன் மட்டுமே ஒரு கேஸாக இருக்கு. நான் என்ன சொன்னா, அது எது கேஸ்ன்னு சொல்றேன், வேப்பர்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம், கேஸ்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கேஷியஸ் ஃபார்ம் ஞாபகம் புரியுதா என்னன்ட்டு? இன்ட்ராமாலிகுலர் ஃபோர்ஸஸ்லெஸ் எல்லாம் இதுவா? அந்த கேஷியஸ் ஃபார்ம்ல ரூம் டெம்பரேச்சர்லயே அந்த கேஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதை எக்ஸிபிட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் கேஸ். ரூம் டெம்பரேச்சரை விட ஹையர் டெம்பரேச்சர்ல தான் அதுக்கு கேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்ததுன்னா தட் இஸ் நோன் அஸ் வேப்பர். புரியுதா டிஃபரன்ஸ் பிட்வீன் வேப்பர் அண்ட் கேஸ்? What are the properties of gas என்றதை பார்த்தோம். What are the properties of gas? It exhibits a very negligible intramolecular interaction. It shows என்னது, வைப்ரேட்டட், ரொட்டேட்டட். இந்த கேரக்டர்லாம் அதுக்கு ரூம் டெம்பரேச்சர்லேயே கிடைச்சதுன்னா then we call that matter as gas. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதுக்கு ரூம் டெம்பரேச்சரை விட ஹையர் டெம்பரேச்சருக்கு போயிட்டு கிடைச்சா then we call it as vapor. புரியுதா? gas versus vapor difference. அதனால தான் வாட்டர் என்னது, that is not a gas, that is a vapor. ஏன்னா வாட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதுக்கு எப்போ வருது, ஹையர் ரூம் டெம்பரேச்சர் விட ஹையர் டெம்பரேச்சருக்கு போனால் தான் இட் இஸ் கெட்டிங் ஆல் தட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இட் இஸ் அ வேப்பர். ஓகேவா? சரி. ஸோ physical classification of matter முடிச்சிட்டோம். then we'll go to the chemical classification of matter. ஓகே, கமா முடிச்சிடணும். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கிறோம், பியூர் சப்ஸ்டன்ஸ் வர்சஸ் மிக்சர். ஸோ வாட் இஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா, these are that is the matter which you cannot further divide it physically. That means அப்படின்னா ஒரு 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 சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸை நீங்க அதுக்கு மேல பிரிக்க முடியாது. such substance are known as pure substance. சிம்பிள் பாருங்களேன், ஆக்சிஜன் ஒன்று இருக்கு, ஓகே, இதை இதுக்கு மேல பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும். எஸ், தட் இஸ் என்னன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்க்குறோம். தீஸ் ஆர் த சப்ஸ்டன்சஸ் which cannot be divided further through physical process. இதுதான் important. These are the substance which cannot be divided further through physical process. Physical process na enna physical process? நாம அங்க முன்னாடி பார்த்த heating, cooling, sublimation, condensation, vaporization. இந்த process மூலமா இந்த ப்ராடக்ட்ஸ் அதுக்கு மேல நம்மளால பிரிக்க முடியாது. பட் கெமிக்கல் ப்ராசஸால முடியும். எஸ், ஆக்சிஜன்ல இருந்து எலக்ட்ரான் எல்லாம் எடுக்க முடியும், கெமிக்கல் ப்ராசஸ் இல்லை. அதனால அனலைன் பண்றேன். யூ cannot further divide it by means of physical process. ஓகேவா? such substance are known as pure substance. ஓகேவா? அப்போ O2, sodium chloride, this is a pure substance. இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் சார் இதை பிரிக்கலாமே, சோடியம் தனியா குளோரைட் தனியா? பிரிக்கலாம்னா நீங்க கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா தான் பிரிக்க முடியும். புரியுதா? பிசிக்கல் ரியாக்ட், தட் இஸ் ஒரு சால்ட், ஒரு டப் தண்ணியில சோடியம் குளோரைடு கலந்துட்டீங்கன்னா பிரிக்க முடியுமா? சோடியம் தனியா குளோரைட் தனியா முடியாது. வாட்டரை ஹீட் பண்ணீங்கன்னா கீழே திரும்ப அது சோடியம் குளோரைடா தான் செட்டில் ஆயிருக்கும். புரியுதா? யூ காட் த பாயிண்ட், ரைட்? ஸோ
So you cannot further split it by physical process. இது sodium தனியா chloride தனியா இத பிரிக்க முடியாது. So such substance which you cannot further divide by means of physical process, they are known as pure substance. Whereas அதுக்கு contrary mixture. So these are the substance which you can further divide by means of physical process. Example ஒண்ணும் கிடையாது. இது see பாருங்க. ஒரு ரெண்டு டம்ள வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இங்க சோடியம் குளோரைட் போடுறேன். இங்க வாட்டர், ஓகேவா? இதெல்லாம் வாட்டர். இங்க கெரோசின் போடுறேன். ரைட்டா? இங்க சோடியம் குளோரைட் போடுறேன், இங்க கெரோசின் போடுறேன். ரைட்டா? Right? What happens? What happens? NaCl கரைஞ்சிடும். இது கரையாது. ஓகே, அப்புறம் ஓகே சரி, ஓகே ஓகே இல்ல சரி வேணாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு. சரி, இது புரியுது இல்லையா? வாட் இஸ் பியூர் சப்ஸ்டன்ஸ் தெரியுது இல்லை? These are the substance which you cannot further divide by means of physical process. That is, அதான் final form. அந்த substance அதுக்கு மேல உங்களால பிரிக்க முடியாது. Such substance are known as pure substance. ஓகேவா? ஃபைன். அதை நான் மிக்சர் வரும்போது சொல்றேன். ஓகேவா? அது further we are classifying it into element and compound. Pure substance we are further classifying it into element and compound. ஒன்றும் கிடையாது. எலமெண்ட்னா அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் ஒரு சிங்கிள் மாலிகுலா இருந்ததுன்னா இட் இஸ் அன் எலமெண்ட். அதுவே 2 or more molecules கம்பைன் ஆயிருந்ததுன்னா இட் பிகம்ஸ் அ காம்பவுண்ட். ஒன்றும் கிடையாது. இப்போ சோடியம் தனியா குளோரின் தனியா இருந்ததுன்னா இட் இஸ் அ எலமெண்ட். சோடியம் எலமெண்ட், குளோரின் எலமெண்ட். அதுவே கம்பைன்டா இஃப் இட் பிகம்ஸ் சோடியம் குளோரைட் தென் இட் இஸ் அ காம்பவுண்ட். ரைட்டா? எலிமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்குமான டிஃபரன்ஸ். ஓகே, சிங்குலர் தனித்தனியா இண்டிவிஜுவல் என்டிட்டியா இருந்ததுன்னா இட் இஸ் எலிமெண்ட். when 2 or more elements combine it forms a compound. ஓகே ஃபைன். தென் அப்ப இந்த எலிமெண்ட்டை இன்னும் ஃபர்தரா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து நமக்கு ஒரு தனி டாபிக், மெட்டலர்ஜி. நம்ம அதை டீட்டெயிலா பார்க்கலாம். பட் இங்க ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக metals, non-metals and metalloids. என்ன டிஃபரன்ஸ்? புரியுதா? பியூர் சப்ஸ்டன்ஸ் இன்னும் ரெண்டா பிரிக்கிறோம். எலிமெண்ட் வர்சஸ் காம்பவுண்ட். எலிமெண்ட்னா ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி மட்டும் இருக்கிறது, ஒரு எலிமெண்ட். ஓகே, கோல்ட், சில்வர், இந்த மாதிரி ஒரு எலிமெண்டா இருக்கிறது. அதுவே சேர்ந்தது. இதுவே சில்வர் ஆக்சைடுன்னு போயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் அ காம்பவுண்ட். ஓகேவா? சரி, அதை ஃபர்தராக பிரிக்கிறோம். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட். இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இங்கே ஜஸ்ட் என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த மெட்டல்ஸ் ஆர் சாலிட் எக்ஸப்ட் மெர்குரி. ஓகேவா? ஆல் த மெட்டல்ஸ், நம்ம இங்கே மெட்டல்ஸ்னு சொல்கிற எலிமெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும்? இட் வில் பி இன் சாலிட் ஃபார்ம் except mercury. ஒன்று. தென் நீங்க மெட்டல்னு சொல்ற எல்லாமே they conduct electricity. நீங்க மெட்டல்னு சொல்ற எல்லாமே they conduct electricity. ஓகே, எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சில்வர், காப்பர். ஓகேவா? இதெல்லாம் என்னது? they are all metals. They exhibit in solid form. They conduct electricity. Coming to non-metals, they exhibit in all states: solid, liquid, gas. எந்த ஃபார்ம்ல வேணா இருக்கலாம். ஓகே, then they are poor conductors of electricity. They do not conduct electricity. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், except graphite. So உங்களுக்கு இந்த எக்ஸெப்ஷன்ஸ்லாம் தான் questions. Which is the only non-metal which conducts electricity? It is graphite. Which is the only metal which exhibits in liquid form? Mercury. So metalloids are
they exhibit the properties of both metals and non-metals. இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்மே எக்ஸிபிட் பண்ற இது எக்ஸாம்பிள் arsenic, antimony. Okay, they are all called as metalloids. So don't worry, நம்ம இதுவே ஒரு டீடைலா பாப்போம். இன்னும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ். we'll see, just இங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதனால தனித்தனியா கிளாஸிஃபை பண்ணனும்ன்றதுக்காக. ஓகேவா? அடுத்து பியூர் சப்ஸ்டன்ஸ் இன்னொன்னு என்னவா பிரிக்கிறோம்? காம்பவுண்ட். தட் இஸ் தனியா இருக்கிறது ரெண்டு மூணு எலிமெண்ட் சேர்ந்து இருக்கிறது காம்பவுண்ட். And the compound we are further classifying into organic and inorganic. ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாது. Organic என்றது those which have carbon as its main structure. Those elements, those compounds are known as organic compounds. Organic compounds are those which have carbon C as their main content. Okay, என்னென்னலாம் example? Carbohydrates, proteins, fats, all these are organic compounds. ஏன்னா they have carbon as their. Actually initially இதுக்கு எதுக்கு ஆர்கானிக்னு பேர் வச்சாங்கன்னா இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் they were derived from living organism. ஆர்கானிக் லிவிங் ஆர்கானிசம்ல இருந்து எடுத்தாங்க, அதனால ஆர்கானிக்னு பேர் வச்சாங்க. பட் இப்போ அந்த டேர்ம் சூட் ஆகாது, ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலா சிந்தசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் those which have carbon as their main constituent, such are known as organic. Carbon இல்லாத மற்ற compounds எல்லாம் we call it as inorganic. For example, see glucose C6H12O6 is a carbon compound. Carbon is main இது. NaCl இந்த கார்பனே இல்ல, it is an inorganic compound. புரியுதா? இது ஏன் compound? Because two or more elements have joined. Three elements have joined. Carbon, hydrogen, oxygen மூணு சேர்ந்து இது மூணு தனியா இருந்ததுன்னா it is an element. Okay va? Got it? So என்னது? ஒண்ணும் இல்ல. see organic என்ன? organic compounds எல்லாமே compulsory carbon இருக்கும். inorganicல carbon இருக்காது. அவ்வளவுதான். The simple difference. The compounds which have carbon as a main constant is organic. carbon இல்லாததெல்லாம் inorganic. ரைட்டா? சரி. அடுத்து we are for next classification எப்படி போகுது? We are classifying it into mixture. இல்லையா? So mixture, நம்ம சாப்பிடுற அந்த மிக்சருக்கு ஏன் மிக்சர்னு பேர் வந்ததுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் broad classification. இது ஏன் நம்ம மிக்சர் ஆக்கணும்னா, unlike pure substance ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது, பட் இந்த மிக்சரை நீங்க ஃபர்தரா டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஃபர்தரா டிவைட் பண்ண முடியும்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து டூ ஆர் மோர் காம்பவுண்ட்ஸ் கம்பைன் ஆகி தான் மிக்சர்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ ஏன் சார் அது இங்கவே சேர்த்துருக்கலாமே? ஓகேவா? சரி, நல்லா எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக்சருங்கிறது எலமெண்ட்டுங்கிறது ஒரு 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 காம்பவுண்ட், ஒரே ஒரு ஆட்டம் ஆர் ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி உள்ள இது. ஒரு ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன் இதெல்லாம் வந்து எலமெண்ட்னு வந்துடும். தட் கேன் பி மெட்டல் ஆர் நான் மெட்டல். காப்பர், தட்ஸ் an element. ஓகேவா? இது காம்பவுண்ட் வரும்போது ஃபைன், இது மூணும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஆயிடுச்சு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? மிக்சரும் அதே தான். மிக்சர் ஆல்சோ டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் a mixture. அப்போ காம்பவுண்டுக்கு அதானே சார் மீனிங் சொன்னீங்க. என்ன டிஃபரன்ஸ் நல்லா கவனிங்க. காம்பவுண்ட் என்னதான்? டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஜாயினிங் டு ஃபார்ம் a compound. மிக்சர் என்னதான்? டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ் ஜாயினிங் டு ஃபார்ம் a mixture. எக்ஸ்ட்ரா ஒரு டெயில் வேர்ட் ஆட் பண்ணணும். காம்பவுண்ட் என்னன்னா டூ ஆர் மோர் எலிமெண்ட்ஸ், ஓகேவா, ஜாயினிங் இன் a fixed proportion. ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் ஆகி வந்ததுன்னா தட் இஸ் நோன் அஸ் காம்பவுண்ட். ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன்னா பாருங்க, ஆறு கார்பன், ஆறு ஆக்சிஜன், 12 ஹைட்ரஜன் சேர்ந்தாதான் அது குளுக்கோஸ். திஸ் இஸ் எ ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன். ரைட்டா? ஒரு சோடியம் ஒரு குளோரைட் சேர்ந்தாதான் இட் இஸ் சோடியம் குளோரைட். தே ஆல்வேஸ் ஒரு காம்பவுண்ட்ன்றது
the two or more elements will mix in a definite proportion, fixed or definite. Okay, a definite. Okay, the pre-agreed form in the idla then they will mix to form a compound. But whereas mixture ingradhu idhe definition da two or more elements they join but no definite proportion, no definite or fixed proportion. Okay, such chemicals are known as mixtures where two or more elements have joined but there is no fixed proportion. Inga two or more elements have joined in a fixed proportion. They are known as compounds. Fixed proportion illana they are known as mixture. In a mixture ke example simple. Now water எடுத்துக்கிறேன். வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதுல 5 ml milk ஆட் பண்றேன். 5 ml னா நீங்க கொஞ்சம் டவுட்டா பாப்பீங்க. சரி 50 ml milk ஆட் பண்றேன். இதுல 500 ml milk ஆட் பண்றேன். 100 ml water. 100 ml வாட்டர்ல 50 ml milk, 500 ml milk. இப்போ ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு இப்போ? milk ஆயிடுச்சு. இல்லையா? 100 ml water, 100 ml water. இதுல 50 ml milk, இதுல 500 ml milk. ரெண்டுமே ஃபைனலா இப்போ என்ன ஆயிடுச்சு? milk ஆயிடுச்சு. Finally both of this, now this is milk. But ரெண்டுத்துலயும் constant is வேற amount. புரியுதா? இதுல 50:100 இந்த ரேஷியோல இருக்கு. இதுல 500 into 100 that is 5:1. இதுல 5:10 so 1:2 இந்த ரேஷியோல இருக்கு. இதுல 5:1 இந்த ரேஷியோல இருக்கு. பட் ரெண்டுமே என்னதா? milk. But there is no definite proportion. But whereas நீங்க ஒரு குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா it is always 1:2:1 that is 6:12 இது இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். NaCl இது வந்து வேற எங்கேயும் எல்லார் வீட்டு சால்ட்டும் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பக்கத்து வீட்டு சால்ட் வந்து Na2Cl, NaCl2 இப்படிலாம் இருக்காது. புரியுதா? ஏன்னா இந்த ப்ரொபோர்ஷன்ல they will not இப்படி மிக்ஸ் இப்படி ஒருவேளை மிக்ஸ் ஆச்சுன்னா then it is not a compound. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு சால்ட் இந்த மாதிரி பல காம்பினேஷன்ல இருந்ததுன்னா then it is not a compound, then it becomes a mixture. ரெண்டு காம்பவுண்ட் இந்த மாதிரி வேரியிங் காம்பினேஷன்ல கலந்து but the property is same naka then it becomes a mixture. Always in a defined combination la da adu mix agum appadina then it is a compound. புரியுதா? The difference between them. The mixture we are further classifying it into homogeneous mixture and heterogeneous mixture. என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா புரியுதா? மிக்சர்னா என்னன்னு தெரியுதா? ஒரு டிஃபைன்ட் ரேஷியோல இல்லாம எவ்வளவுனா கலந்து பட் ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் மில்க் தான். ஓகேவா? இது இட் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். ஒன்றும் கிடையாது. அதே எக்ஸாம்பிளுக்கு போகும். வாட்டர் 100 ml வாட்டர், 100 ml வாட்டர். இதுல 50 ml மில்க், 50 ml கெரோசின். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடும்? இது ரெண்டும் கலந்தது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆயிடும். ஓகே, ரெண்டும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு there is no boundary between the two. இல்லையா? ஏன்னா ரெண்டு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒரே ஃபுல்லா வெளியாயிடும். there is no boundary between these two elements or between these two. Such mixture are known as homogeneous mixture. But whereas நான் இது ரெண்டையும் கலந்து வச்சா எது மேல இருக்கும்? கெரோஸ். ஓகே, அப்ப ரெண்டுத்துக்கும் தனித்தனியா I will have a boundary. மேல ப்ளூ கலர்ல இருக்கும், கீழே ஒயிட் கலர் வாட்டர் இருக்கும். So there is a boundary between these two elements. If such boundary is maintained, they are known as heterogeneous mixture. ஓகேவா? kerosene or oil in water. வாட்டர்ல ஆயில் போட்டீங்கன்னா தனியா தான் இருக்கும். It will not mix. There is a boundary.
ஓகே, ஒன்றும் கிடையாது. காம்பவுண்டுக்கும் மிக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, காம்பவுண்ட்ன்றது 2 or more elements join in a fixed proportion, whereas mixtureன்றது there is no fixed proportion. Homogeneous mixture where they distribute equally and there is no boundary between the two compounds, whereas heterogeneous mixture they do not mix and they maintain a separate boundary between the two compounds. Okay va? Okay, சரி, இது ஃபுல்லா பார்த்துட்டோமா? ஓகே, how they are classified. இதுல நமக்கு questions இது டீடைலா பார்க்கலாம். questions பார்த்தீங்கன்னா அந்த amorphous solid, super cooled liquid. Okay, then this. Okay வா? சரி, next we'll go to based on this ஒரு ரெண்டு law propose பண்ணிருக்காங்க. ஸோ 4 law இருக்கு, நமக்கு ரெண்டு பார்ப்போம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வச்சு நமக்கு ஒரு ரெண்டு law propose பண்ணிருக்காங்க. என்னன்னா, first thing is what is law of conservation of energy? இதெல்லாம் மறக்க கூடாது. Energy, good. Energy can neither be created nor be destroyed. Energy which disappears in one form reappears in another form. இதெல்லாம் மறக்கவே கூடாது. ஓகேவா? What is that? See, வேர்ல்ட்ல எனர்ஜின்னு ஒண்ணு நீங்க கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எனர்ஜி தான் என்னவாகுது? இட் கன்வெர்ட்ஸ் இன்டு இது எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்களே சைக்கிள்ல. ஸோ அந்த நீங்க பெடல் பண்ணா இல்ல சரி, ஓகே, அது பழைய சைக்கிள், உங்களுக்கு தெரியாது. பெடல் பண்ணா லைட் எரியும் தெரியுங்களா? அந்த டைனமோ இருக்கும், லைட் எரியும் இல்லையா? அது நம்மளோட மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு இதே கொஸ்டின். டைனமோல வாட் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு வாட் எனர்ஜி? த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு இது. சரி, நமக்கு எனர்ஜி கிடைக்குது, நம்ம சாப்பிட்ட எனர்ஜி கிடைக்கும், நமக்கு ஃப்ரெஷ்ஷா எனர்ஜி கிரியேட் ஆகுது? நோ. ஸோ நீங்க உங்க ஃபுட்ல ஆல்ரெடி எனர்ஜி இருக்கு, அதுக்கு எங்க இருந்து வந்தது? நீங்க புரியுதா? நீங்க சே யூ ஆர் ஈட்டிங் ஸ்பினாச், நீங்க காலையில கீரை சாப்பிடுறீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் எனர்ஜினாக்கா எப்படி எனர்ஜி வருது? ஆல்ரெடி இந்த கீரையில எனர்ஜி இருக்கு, சன்லைட்ல இருந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அது நீங்க சாப்பிடும் போது அதுல இருந்து யூ ஆர் கெட்டிங் எனர்ஜி. இல்ல நீங்க மட்டன் சாப்பிடுறீங்க, அந்த கோட்டுக்கு எப்படி எனர்ஜி வந்தது? இட் ஈட்ஸ் திஸ் கீரை, அதுல இருந்து அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதை நம்ம சாப்பிடும் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ரைட்டா? சரி, இப்போ கொஸ்டின், எவ்வளவு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? சொல்ல, நீ சொல்லணும், உனக்கு நடத்திட்டேன். ஒரு ஆர்கனிசம்ல இருந்து இன்னொரு ஆர்கனிசம்க்கு எவ்வளவு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும்? 10%. ஓகே, அது ரூலே இருக்கு, அந்த ரூல் பார்த்துக்கோங்க. இட் இஸ் ஆல்வேஸ் 10%. ஓகே, இதுல எனர்ஜி வந்து 100 கிராம்ஸ் எனர்ஜி அப்படின்னாக்கா இதுல இருந்து அடுத்த ஆர்கனிசம்க்கு அது போகும்போது, புரியுதா? இதை வந்து அந்த கோட் சாப்பிடுதுன்னா இதுல இருந்து எவ்வளவுதான் போகும்? 10 கிராம்ஸ் தான் போகும். அந்த கோட்டை ஹியூமன் சாப்பிட்டானா ஹியூமனுக்கு 1 கிராம்ஸ் எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா? இந்த ரூலுக்கு ஒரு பேர் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவிஎஸ்ல வரும். ஓகே, சரி, அதுதான். தட் இஸ் எதுக்கு சொல்ல வரேன்னா எனர்ஜி. எஸ், ஓகேவா? சரி. ஸோ எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி தட் இஸ் எனர்ஜி ஆல்ரெடி இருக்கு வேர்ல்டுல, அதுதான் ஒரு எனர்ஜில இருந்து இன்னொரு எனர்ஜியா மாறுது அப்படின்னு சொல்றோம். ஓகே, த சேம் வே. ஓகே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், அது பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இதுல இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பை லவாய்சியர். ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த மேட்டர் பார்த்தோம் இல்லையா? சாலிட், லிக்விட், கேஸ்லாம், சாலிட், லிக்விட், கேஸ், பியூர், இம்பியூர், இதெல்லாம் அதே டெஃபினேஷன் சொல்றேன். மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஓகேவா? நீங்க புதுசா சாலிட், லிக்விட், கேஸ்லாம் ஒண்ணு புதுசாலாம் கிரியேட் பண்ண முடியாது. மேட்டர் which exists in one form it gets converted into other form. It's exactly. நீங்க ஐஸ்ன்னு ஒண்ணு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்றீங்களா? இல்ல. லிக்விட் ஃபார்ம்ல இருந்த ஒரு மேட்டரை நீங்க சாலிட் ஃபார்முக்கு மாத்துறீங்க. அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் given by Lavoisier is matter can neither be created nor be destroyed. ஓகேவா? சோ இத வச்சு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே, இத வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல the mass of the reactants is equal to the mass of the products. That is,
அடுத்த இது the matter can either be created nor be destroyed. அடுத்த postulate of this theory is the mass of the reactant is equal to the mass of product. அப்படின்னா என்ன அர்த்தம்? See, hydrogen plus oxygen சேர்ந்து just உங்களுக்கு சிம்பிளா எழுதுறேன் இல்ல H plus Cl gives HCl அப்படின்னா ஓகேவா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னா என்ன சொல்ல வராரு this is reactants this is product the mass of this is equal to mass of that is 1 gram of hydrogen plus 1 gram of chlorine will combine to give 2 grams of HCl right so mass of reactants is equal to the mass of product okay இதே வேற இடத்துல மாத்தி சொல்றேன் 1 mole of இது actually இதான் ஒரு UPSC question 1 mole of hydrogen நான் இதே ரியாக்ஷனை இப்படி போடுறேன்னு வெச்சுக்கோங்களேன் 1 mole of hydrogen plus 1 mole of chlorine will give இது ஒரு question ஆக கேட்டிருந்தா UPSC question 1 mole of hydrogen reacts with 1 mole of chlorine to give நீங்க இந்த law அப்ளை பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவீங்க 2 mole of HCl னு சொல்லுவீங்க no it is 1 mole of HCl okay அது அங்க வரும்போது சொல்றேன் okay அது molar கான்செப்ட்ல வரும்போது the same number of moles will be maintained ஓகேவா நம்ம இந்த weight மாஸா பாக்கும்போது okay அது mole வேற இங்க மாஸா பாக்கும்போது the mass of reactants is equal to the mass of products ஓகேவா சரி ஒன்னு அடுத்து இன்னொரு law என்ன சொல்றாங்கன்னா the law of definite proportion okay the law of conservation of mass அடுத்து வந்து the law of definite proportion by law of definite proportion proposed by Joseph Proust இது என்ன சொல்றாருன்னா ஒண்ணும் கிடையாது ஓகேவா whenever two elements combine to form a compound they always combined in a fixed proportion அவ்வளவுதான் see carbon dioxide is formed by கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஒன்னு ஃபார்ம் ஆகுது இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா they always combine in a fixed ratio okay they always combine in a fixed ratio for this it is 3:8 that is for a carbon dioxide form ஆகணும்னா 3 carbon 8 oxygen will combine to form a carbon dioxide this ratio will always be constant புரியுதா வேர்ல்ட்ல எங்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டாலும் எப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த ரேஷியோ 3 கார்பன் 8 ஆக்சிஜன் சேர்ந்து தான் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகே உங்களுக்கு இதுவே क्वेश्चन கேட்கலாம் வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் C and O2 in this the 3:8 ஓகேவா அத சொல்றேன் law of definite proportion na whenever a compound is formed okay so whenever a compound is formed and the compound form ஆன molecules they always combine in a fixed proportion and that okay va for example for this it is 3:8 the 3:8 எப்படி வந்திருக்கும் okay I suppose இது பண்ண கார்பனோட மாஸ் 12 இங்க O2ன்றதுனால 16 into 2 32 இதையும் போட்டீங்கன்னா 3:8 CO2 C கார்பனோட மாஸ் நம்பர் 12 ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு 16 ரெண்டு ஆக்சிஜன்றப்போ 32 ஆயிடும் CO2 12:32 becomes 3:8 அந்த மாதிரி எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் மாஸ் நம்பர் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேவா so அப்பதான் will be able to work out all so இதெல்லாம் புரியுதா so அதான் whenever two elements combine to form a compound they always combine in a fixed ratio so அதாவது நீங்க எந்த மெத்தட்ல கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணாலும் எப்படிதான் அது it always combines in this fixed ratio தான் ஓகே நீங்க எந்த மெத்தட்ல கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த மெத்தட்ல இந்த ரேஷியோல தான் they will combine ஓகே சரி ஓகே கண்டிப்பா பண்ணலாமா ரெடி பண்ணலாமா வேணுமா போதுமா
அடுத்து வந்து ஓகே. ஸோ திஸ் இஸ் the basics of matter. Okay, a solid liquid இது அடுத்து the next topic will be going is the chemistry atom. Okay, so atom mode structure, protons, electrons, neutrons, k shell, m shell, l shell. Okay, sp df. Okay, சரி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். Tomorrow we'll meet. Okay, so morning 10 o'clock please come, we'll continue. Okay.